வாழ்க்கை என்பது எக்ஸாம் மாதிரி. எக்ஸாம் எழுதுறதுக்கு 3 மணி நேரம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படிக்கிறவனா இருந்தாலும் நல்லா படிக்காதவனா இருந்தாலும் அவனுக்கு எவ்வளோ நேரம் தான்? 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரம் கடந்து எக்ஸாம் எழுத விடுவாங்களா அவனை? அந்த குறிப்பிட்ட காலம் தான் எக்ஸாம் எழுதுறதுக்கு டைம். அந்த ஆசிரியர் அந்த கவர்மெண்ட் அனுமதிக்கும். அந்த தேர்வு எழுதுன ஆன்சர் சீட்டை அழகா எழுதணும். நிறைய பேருடைய வாழ்க்கை என்ற தேர்வு கோழிக்கு இருக்கிறாப்புல கிறுக்கி இருக்கும் பாருங்க. எங்க எல்லாத்துலயும் அடிச்சு கிடிச்சு இங்க ஒன்று எழுதி அதே மாத்தி எழுதி பாருங்க. இந்த ஆன்சர் சீட்டை திருத்துற ஆசிரியர் பேப்பர் எடுத்தாருன்னா அப்படி முத்தா இருக்கணும். சில பேப்பர் எடுக்கும் போதே பயமா இருக்கும். நான் ஒரு 7 ஆண்டு காலம் டீச்சரா இருந்திருக்கேன் பாருங்க. ஆசிரியர் ஒரு மாணவனுடைய பேப்பர் எடுக்கும் பொழுதே ஆஹா எப்படி இருக்கடா முத்தா அவன் எழுத்துக்கே மார்க் கொடுக்கணும். வாழ்ந்த வாழ்க்கை பேச்சில தெளிவு, எழுத்துல தெளிவு, சிந்தையில தெளிவு, எண்ணத்துல தெளிவு, குடும்பத்துல தெளிவு, எல்லாத்துலயும் தெளிவு. அப்ப அந்த பேப்பர் எடுக்கும் போதே அந்த ஆசிரியர் கூட 2 மார்க் போடலாம். பேப்பரை எடுத்த உடனே ஐயோ அப்படின்னு வச்சானே அவ்வளவுதான். தேவன் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அப்படி இல்லாம இவனை போய் புறம்பான இருளில் போடுங்க அப்படின்னு தேர்வை கரெக்டா எழுதணும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எழுதணும். தேவன் கொடுத்த ஆயுள் நாட்களுக்குள்ள எழுதணும். மறிச்சுட்டுதான் எக்ஸாம் எழுதி பேப்பரை கட்டி முடிச்சு கொடுத்ததுதான். தேர்வு எழுதுற நேரம் தான் நம் வாழ்வின் நடபடிகள்.